நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்குதல் துறை 64,000 கோடி ரூபாய். ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறை 60,000 கோடி ரூபாய். சுரங்கம் மற்றும் கனிம வளத்துறை 60,000 கோடி ரூபாய். கலால் வரி மற்றும் டாஸ்மாக் 50,000 கோடி ரூபாய். பத்திரப்பதிவுத்துறை 20,000 கோடி ரூபாய். நெடுஞ்சாலைத்துறை 20,000 கோடி ரூபாய். நீர் ஆதாரத்துறை 17,000 கோடி ரூபாய். சென்னை மாநகராட்சி ஊழல் 10,000 கோடி ரூபாய். பள்ளி கல்வித்துறையில 5,000 கோடி. மக்கள் நல்வாழ்வுத்துறையில 5,000 கோடி. வேளாண்மை துறையில 5,000 கோடி. சமூக நலத்துறையில 4,000 கோடி. உயர்கல்வித்துறையில 1,500 கோடி. இந்து சமய அறத்துறையில 1,000 கோடி. ஆதி திராவிட நலத்துறையில 1,000 கோடி. சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறையில 750 கோடி. இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத் துறையில 500 கோடி. சிறைத்துறையில 500 கோடி. சுற்றுலாத்துறையில 250 கோடி. பால்வளத்துறையில 250 கோடி. இப்படி பல்வேறு துறைகளில் கொள்ளையடித்தது எப்படி என்பதிலே திராவிட முன்னேற்ற கழகம் குறிப்பாக இருந்தது. ஆட்சி நிர்வாகம் சீராக இல்லாமல் சட்ட ஒழுங்கு சந்தி சிரித்துள்ளது. மக்களுக்கு போதிய பாதுகாப்பு இல்லை. தமிழகத்தில் தொழில் துவங்க அந்த முதலீடுகள் அண்டை மாநிலத்துக்கு சென்று விட்டன. சம்பந்தப்பட்ட துறையில முறையா விசாரணை நடத்தணும்னு பழனிசாமி கவர்னர் ரவி கிட்ட கோரிக்கை வச்சிருக்காரு. மனுவை படிச்சு பார்த்த கவர்னர் ரவிக்கு தலை கிர்ன்னு சுத்தாத குறைதான் போங்க.